தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நேற்றைய தினம் கரூர் சென்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும், அவர்களுக்கு அரசு பணி நியமன ஆணை வழங்கவும் சென்றார். அப்பொழுது உரையாற்றுகையில், கரூர் கம்பெனி ஓனர் ஓடிட்டுருக்காப்புல, ஊர் ஊராக ஓடிட்டுருக்காப்புல, ஸ்டாலினை நான் சொல்லலை, ஊர் ஊராக செந்தில் பாலாஜி ஓடிட்டுருக்காப்புல அப்படின்னு சொன்னார். சொல்லும் போதே ஒரு பாட்டு பாடினார். ஓடு 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 வராம்பாரு வேட்டைக்காரன் அப்படின்னாரு. கரூர் கம்பெனிக்காரர் ஓடிட்டுருக்காப்புல, ஓடுன்னு ஓடிட்டுருக்காப்புல அப்படின்னாப்புல. உண்மையிலேயே கரூரை விட்டு ஓடினது யார்? நீங்கள் தான் கரூரை விட்டு ஓடினீங்க. செப்டம்பர் 27 இரவு 7 மணிக்கு அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் வாகனத்தில் பயணம் செஞ்சீங்க. 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு தகவல் கிடச்சி. ஆனால் நீங்கள் திருச்சியை நோக்கி காரை வேகமாக போக வச்சு விமானத்தில் தப்பி ஓடுனது நீங்கள் தான். அடுத்ததாக உங்கள் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்களோ தொண்டர்களோ யாருமே ஸ்பாட்டுக்கு வரல, மருத்துவமனைக்கு வரல. அவங்க உடல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டது, மார்ச்சுவரிக்கு வரல. அவங்க உடல் சுடுகாட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டது, அங்கேயும் வரல. உங்கள் கட்சியை சார்ந்த அடிமட்ட தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அங்கே வரல. அவங்களுக்கு உங்கள் கட்சி கொடியை பொருத்தி வீர வணக்கம் செலுத்தலை, கண்ணீர் அஞ்சலி செலுத்தலை, அவங்க புகைப்படங்களை வச்சு மாலை போட்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தலை, ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை, ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை. கரூரில் கூட்ட நெரிசல், அந்த 41 பேர் இறந்தது, அந்த டைமில் கரூரை விட்டு ஓடினது நீங்கள் தான். சரியா? அடுத்த ஆளை வந்து சொல்லாதீங்க. நீங்கள் தான் கரூரை விட்டு ஓடினது. உங்கள் தப்பை நீங்கள் ஒத்துக்கோங்க.